சார் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம், சோழகிரி வட்டம், அயர்னப்பள்ளி ஊராட்சி, நன்றாலப்பள்ளி கிராமம். நன்றாலப்பள்ளி பஸ் ஸ்டாப், ராயக்கோட்டை டு கிளமங்கலம் செல்லும் வழியில் இந்த பக்கம் மகன் முனிகன் என்கின்ற முனியப்பா என்று அவர் இருந்தார். அவரை கண்ணாடி முனியப்பான்னு சொல்லி கூட அழைப்பாங்க. அவர்களுக்கு 5 பேர் வாரிசுங்க. 5 பேர் வாரிசுங்களில் முனித்தாய் அம்மா, நாராயணன், முனியம்மா, ஜெயச்சந்திரன், ரவிச்சந்திரன், இப்படி 5 வாரிசுகள். அது அவருக்கு இருக்கிற நிலம் 4.5 ஏக்கர். அது 4.5 ஏக்கர் நிலத்தில் பெண்களுக்கு கொடுக்காமல் மோசடி நடந்தது. அந்த மோசடியின் பேரில் வழக்கு தொடரப்பட்டிருக்குங்க. வழக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த நிலத்தை யாருமே வாங்கக்கூடாதுன்னு தான் எச்சரிக்கை பண்ணுறேன். அதாவது பெண்களுக்கான உரிமை அவங்க கொடுக்கவே இல்லை. பாகம் அந்த பெண்களுக்கு பாகம் கொடுக்குற வரைக்கும் யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான். பாகம் ஆகிட்ட பிறகு அவங்கவுங்க பாகத்தை அவங்க எதை பண்ணிக்கலாம். இருந்தாலும் பெண்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை அவங்க கொடுக்காததுனால அது 9-10 வருஷமாக கேஸ் நடந்துகிட்ருக்குங்க. கேஸு நடந்து முடிஞ்சிடுச்சின்னு அவங்க சொல்கிறாங்க. கேஸு இப்போவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போவும் ஹைகோர்ட்டுக்கு தான் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்டில் போட்டு கேஸு நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கிற நிலையில் சப் கலெக்டர் ஆஃபீஸு கிட்ட ஒரு முறை கூப்பிட்டு விசாரித்தாங்க என்ன அப்படின்ட்டு. அதில் அவர் பெரியவர் நாராயணப்பான்றவர் வரவே இல்லைங்க. மீதி 4 பேர் போயிருந்தாங்க, பேசிட்டு வந்தாங்க. இல்லை, அப்படி 5 பேருக்கும் சம உரிமையாக தான் எடுத்துக்கணும். அவங்கள்த விட்டுட்டு 75 சென்ட் விட்டுட்டு மீதி ஆளுக்கு 75 சென்ட்டு நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களும் வரட்டும்ன்ட்டு நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் அவர் எங்களுக்கு கொடுக்காம அவங்களே விற்றுட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. யார் வாங்கினாலும் வாங்குறவங்களுக்கு இது லாஸ் தாங்க. எச்சரிக்கையாக இருங்க, பார்த்துக்கோங்க. இது விஓ சார்கிட்ட கேட்டு பாருங்க. அகிலன் சார் தான், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் அந்த சொத்துடைய சர்வே எண் 988, 983/1, 989/2 இப்படி இருக்குங்க. இந்த நிலத்தை யார் வாங்கினாலும் உங்களுக்கு தான் லாஸுங்க. நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறோம். ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டோன்னா யாருமே அந்த நிலத்துக்கிட்ட வர முடியாது. அது பைசல் ஆகிற வரைக்கும், அதாவது கோர்ட் ஆர்டர் வர வரைக்கும் யாருமே அந்த நிலத்தை வாங்கக்கூடாதுன்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்க சொத்து அவங்கவுங்க விற்றுக்கலாம், என்னமோ பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் அந்த ரூல்ஸ் தெரியும். தெரியாதவங்க யாரும் இல்லை. ஆனால் இந்த 4.5 ஏக்கர் நிலத்தில் தகராறாக தான் இருக்குங்க. தகராறாக இருக்கிற நிலத்தை வாங்கிட்டு நீங்களும் அவஸ்தைப்பட வேண்டாம். பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. அதை சொல்ல விருப்பப்படுறேன். சொல்லிட்டேங்க. எச்சரிக்கையாக இருங்க. இது அது சமாதானமாக ஆயிடுச்சுன்னா இன்னொரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் யாருமே அந்த சொத்தை வாங்கிறதோ அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். பார்த்துக்கோங்க. வணக்கம்.